ஹாய் வியூவர்ஸ், நான் கவிதா முருகன் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம், அரிசி வந்து கிரைண்டரில் போட்டோம். இது வந்து உங்களுக்கு பாருங்கள் எப்படி ஆட்டி இருக்குதுன்னு. ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். இது வந்துட்டு ஒரு 80% வந்து ஆட்டி வச்சுருக்கேன். அதை எடுத்து வச்சுட்டேன். ஒரு தனியாக ஒரு குண்டால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து உளுந்து வந்து ஆட்டிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து உளுந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் உளுந்தை வந்து எடுக்கணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு நீங்கள் உளுந்தை வந்து எடுக்கணும். இப்போ ஆஃப் பண்ணி நான் இப்போ உளுந்தை எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அரிசி மாவு, இது வந்து உளுந்து. இப்போ இந்த ரெண்டையும் வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது அரிசி மாவு வந்து அரைச்சி தனியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து உளுந்து. உங்கள்கிட்ட நான் சொன்னேன் எப்படி அரைக்கணும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பந்து மாதிரி இப்படி விழுகணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு அப்போ தான் இட்லியும் வந்து நல்லா வரும். நல்லா வந்து சாஃப்டாக பொங்க வரும். இந்த மாதிரி பொங்க ஆட்டுனா மட்டும்தான் இட்லி வந்து சாஃப்டாக உங்களுக்கு வரும். இப்போ நான் ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டையும் வந்து ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கரண்டியில் விட்டு கலக்கினாலும் கலக்கிக்கலாம், கையை விட்டு கலக்கினாலும் கலக்கிக்கலாம். பெட்டர் நீங்கள் கையை விட்டே கலக்குங்க. ஏன்னா அது சீக்கிரமாக உங்களுக்கு புளிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நான் எப்போவுமே வந்து கையை விட்டு தான் கலக்குவேன். ஸோ இப்போ வந்து நான் கையை விட்டு கலக்க போகிறேன். நல்லா ஈவனாக வந்து எல்லாம் ஒரே இதாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் கலக்கிக்கணும். நல்லா கலக்கிடுங்க. உப்பு போடாதீங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்பப்போ வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உப்பு போட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒட்டுக்கா உப்பு போட்டு வச்சிங்கனாலும் சீக்கிரமாக புளிச்சிரும். அப்போ அந்த மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு டூ டேஸ்லேயே நீங்கள் காலி பண்ண வேண்டியதாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் உப்பு போடாமல் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 4-5 டேஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு ஒரு வெளியே வச்சுருங்க. ஒரு 6 to 7 hours வந்துட்டு நீங்கள் வெளியே வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து புளிச்சிரும். மாவு நல்லா புளிச்சிரும். அப்போ இட்லி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். ஸோ தோசை ஊற்றும் போது இந்த மாவு இதுலேயே எடுத்து ஊற்றாதீங்க. கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி கலந்து நீங்கள் தோசை சுட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவை கலக்கிட்டேன். நல்லா கலக்கி ஒரு சம்படத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா காற்று நல்லா டைட்டாக நான் மூடி ஒரு 6 hours வந்துட்டு நான் வெளியே வைக்க போகிறேன். நல்லா பொங்கி வரும். பொங்கி வந்தோடனே அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வந்து இட்லி வந்து ஊற்றி நான் காமிக்கிறேன். ஸோ அது எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.